ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஹூக் அண்ட் வி போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போன கிளாஸில் அதோட பட்டி பீஸ் எப்படி நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். இதில் அந்த ஹூக் போர்ஷன் எல்லாம் எப்படி நம்ம கரெக்டாக கிளாத் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது நமக்கு அந்த வி போர்ஷன் அண்டு ஹூக் போர்ஷனுக்கு தேவையான கிளாத் கட் பண்ணிக்கலாம். வி போர்ஷனுக்கு நான் 2.25 இன்ச் அளவில் கிளாத் மார்க் பண்ணுறேன். 2.25லேருந்து நீங்கள் 2.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வி போர்ஷன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. சரிங்களா? எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனாக மார்க் பண்ணிக்கலாம். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் வைக்கிற கிளாத் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். சரிங்களா? எடுத்துகிட்டு அதையும் ஸ்ட்ரைட் லைனாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸும். 2 பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் வைக்கிற கிளாத் எடுத்துக்கலாம். அதாவது விட்த் கம்மியாக எடுத்தோம்ல, 1.25 இன்ச் இல்லைனா 2 இன்ச் அந்த அளவில் இருக்கக்கூடிய கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஹூக் போர்ஷன் லெஃப்ட் சைடு தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ரைட் சைடில் லெஃப்ட் சைடு தான் ஸ்டிச் பண்ணுவேன். அந்த கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி கிளாத் வச்சு பார்த்துக்கலாம். லென்த் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா கீழ்ப்பக்கம் நம்ம ஃபோல்டு பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா கீழ்ப்பக்கம் நம்ம பட்டி வச்சு ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால கீழ்ப்பக்கம் ஃபோல்டு பண்ணோம். அந்த கிளாத் டபுளாக எடுத்துக்கோங்க. டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸுக்கு மேலே நல்ல பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கீழ்ப்பக்கம் உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் நம்ம ஃபோல்டு பண்ண வேண்டாம். ஏன்னா நெக் போர்ஷன் நம்ம இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, வெட்டு பகுதியாக தான் இருக்குது. அதனால நம்ம மேல் பக்கம் ஃபோல்டு பண்ண வேண்டாம். இனி அந்த கிளாத் அப்படியே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஓரத்தில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி மேல் பக்கம் அந்த ஓரத்தில் ஸ்டிச் கொடுக்குறோன்னா அப்போ தான் உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு அப்படியே டேர்ன் ஆகி கரெக்டாக கிடைக்கும். அதாவது அந்த லைனிங் கிளாத் எதுவுமே வெளிப்பக்கமாக தெரியாமல் நமக்கு நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபோல்டு பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம உள் பக்கமாக ராங் சைடாக நம்மளோட லைனிங் கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இனி கீழ் பக்கத்துலேருந்தே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழ் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எட்ஜுக்கு அந்த எட்ஜு கார்னர் அந்த கிளாத்தோட எண்டில் வந்ததுக்கப்புறம் அந்த எட்ஜில் நம்ம ஃபுல்லாக கீழேருந்து மேல் பக்கம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட லைனிங் கிளாத் இருக்குல்ல, அதை நம்மளோட நெக் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் எக்ஸஸாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த நெக் போர்ஷன் அளவுக்கு நமக்கு கரெக்டாக வரும். இனி நம்ம அதை அப்படியே நெக் அளவுக்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அட்டாச் பண்ணதே தெரியல, ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ரொம்பவே அழகாக நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹூக் வைக்கணும். அதாவது அடுத்து வி போர்ஷன். வி போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் லைனிங் கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா ராங் சைடாக வச்சுக்கலாம். ராங் சைடாக வச்சுட்டு கீழ்ப்பக்கம் ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ராங் சைடை வச்சு ஸ்டிச் பண்ணி அப்படியே நம்ம ரைட் சைடாக டர்ன் பண்ணி எடுக்கிறோம். சில கிளாத்தில் நமக்கு மெயின் ஃபேப்ரிக் கிடைக்காது. அந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி ரொம்ப சாஃப்ட் கிளாத்தாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். லைனிங் கிளாத் மட்டுமே நீங்கள் வி போர்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கிளாத் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள்
கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது கூடால இதே அளவு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து மேல் பக்கமாக எடுத்துட்டு உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே மேல் பக்கமாக ரொம்பலாம் லென்த்தியாக வந்து அந்த போர்ஷன் வேண்டாம். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வர மாதிரி ஒரு 3/4 இன்ச் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி கிளாத்துக்கு மேலே தூக்கி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வி போர்ஷன் எந்த இடத்துலலாம் வரும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம், அதுக்கப்புறம் அந்த சென்டர் டாட் பிடிச்சிருப்போம்ல அதில், அதுக்கப்புறம் பட்டி ஜாயினிங்க்கு கொஞ்சம் மேலே, அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழ்ப்பக்கமாக தான் மார்க் பண்ணணும் வி போர்ஷன். ஏன்னா நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல அதுக்காக. இனி மேல் பக்கத்துல இருந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி அந்த எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து அந்த வி போர்ஷனும் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த வி போர்ஷன் வந்து 5 வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. 5 வி போர்ஷன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. குட்டி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், ஒரு 5 வர மாதிரி வச்சுக்கோங்க. 4 எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வராது. ரொம்ப குட்டி ப்ளவுஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து 4 எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த சைஸ் 34 அந்த மாதிரி சைஸஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து 5 வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த கீழ்ப்பக்கத்தில் வரணும். அப்போ தான் கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இனி கீழ்ப்பக்கம் அப்படியே ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இனி மேல் பக்கம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்மளோட நெக் அளவுக்கு வந்து கட் பண்ணணும். அதுக்கு நம்ம இன்னொரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதோட நெக் போர்ஷனை கரெக்டாக வச்சு பாருங்கள் எந்த அளவில் இருக்குது அப்படின்ட்டு. அதை வந்து லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு, அதாவது ஃப்ரண்ட் போர்ஷனோட ஹைட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த நெக் போர்ஷனும் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நெக்கில் வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ நமக்கு வந்து கரெக்டாக வரும். அதுக்காக மேல் பக்கம் கொஞ்சம் கிளாத் விட்டு தான் கட் பண்ணணும். இப்போ நான் வந்து வச்சு பார்க்குறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் ஓப்பன் பீஸ் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். பாருங்கள், நம்ம வந்து ரொம்பவே நீட்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வரும் சரிங்களா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.